இந்திய சிப்பாய் கிளர்ச்சி வருடம் 1857. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான முதல் பெரிய அளவிலான புரட்சியாகும். இது மே 10, 1857 அன்று மீரட் நகரத்தில் தொடங்கி வட மற்றும் மத்திய இந்தியாவில் பரவியது. கலகத்தின் காரணங்களில் முக்கியமானது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வாரிசில்லாத மாநிலங்களை தங்களின் கட்டுப்பாட்டில் இணைத்ததுதான். இதனால் இந்திய மன்னர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் அதிருப்தியடைந்தனர். அதிக வரிவிதிப்பு மற்றும் பாரம்பரிய தொழில்கள் அழிவுக்கு உள்ளானதால் விவசாயிகள் மற்றும் கைவினை கலைஞர்கள் வறுமையடைந்தனர். பிரிட்டிஷ் சமூக சீர்திருத்தங்கள், சதிமுறையை தடை செய்தல், மேற்கத்திய கல்வியை பிரபலமாக்குதல் போன்றவை சில மக்களிடையே எதிர்ப்பை ஏற்படுத்தின. ஹிந்துக்களும் முஸ்லிம்களும் மதமாற்றம் செய்யப்படுவோம் என்ற பயத்தில் இருந்தனர். இந்திய சிப்பாய்கள் குறைவான ஊதியமும் மரியாதையற்ற அணுகுமுறையும் எதிர்கொண்டனர். கலகம் மீரட்டில் தொடங்கி டெல்லி நகரத்திற்கு பரவியது. அங்கு பகதூர் ஷா தலைவராக அறிவிக்கப்பட்டார். கான்பூரில் நானா சாஹிப், ஜான்சியில் ராணி லட்சுமிபாய் மற்றும் லக்னோவில் பேகம் ஹச்ரத் மஹேல் ஆகியோர் முக்கிய நபர்களாக இருந்தனர். ஒருங்கிணைப்பு மற்றும் போதிய ஆயுதங்கள் இல்லாமையால் கலகம் தோல்வியடைந்தது. வருடம் 1858 பிரிட்டிஷ் படைகள் கலகத்தை கொடூரமாக அடக்கின. முகல் பேரரசு முடிவுக்கு வந்தது. இந்தியா நேரடியாக பிரிட்டிஷ் அரசின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. இதனால் மக்கள் ஒரே காரணத்துக்காக ஒன்றுபட்டு போராடத் தொடங்கினர். அதன் விளைவாக 1947 ஆண்டில் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து விடுதலையடைந்தது.